இந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவு என்ன பிறப்பிச்சிருக்கிறாரு, அதை பத்தி விரிவா சொல்லுங்க. அதாவது தற்போது கர்நாடக சிறைத்துறையில் மிகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை வருகிறது. ஏனென்றால் நேற்று சிறைத்துறை டிஐஜியாக உள்ள ரூபா அவர்கள் ஒரு புகார் கடிதம் ஒன்றை அரசின் தலைமைச் செயலாளருக்கும் அதே போல சிறைத்துறை டிஜிபிக்கும் அளித்திருந்தார். டிஜிபி சத்யநாராயணன் அளித்திருந்தார். அந்த கடிதத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டுகள் என்ன என்று பார்க்கும்போது, தமிழக அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலாளராக உள்ள சசிகலா அவர்களுக்கு சிறையில் பெரும் சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் இதற்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக இன்று காலை செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்திய சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயண ராவ் கூறும்போது, இந்த புகார்கள் முற்றிலுமாக மறுக்கப்படும் விதமாக உள்ளது. ஏனென்றால் தான் 2 மெமோக்கள், அதாவது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ரூபா அவர்கள், அதாவது டிஐஜியாக உள்ள ரூபா அவர்கள் சிறையில் ஒரு ஆய்வு நடத்தினார். அங்கு சிறை கைதிகளிடம் மருத்துவ பரிசோதனை நடத்திய போது 32 பேர் இருப்பது கண்டறியப்பட்டதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்காக ஒரு மெமோ அவருக்கு வழங்கப்பட்டது. அதாவது சிறையின் தகவல்களை வெளியிடுவதாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டது தொடர்பாக அவர் விளக்கம் கூற வேண்டும் என்ற ஒரு மெமோ வழங்கப்பட்டிருந்தது. இதே போல கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கர்நாடக முதலமைச்சரின் தலைமையில் டிஜி ஐஜிபிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ரூபா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் அதற்கும் ஒரு மெமோ அளிக்கப்பட்டிருந்தது. இந்த 2 மெமோக்களுக்கு பழி வாங்கும் விதமாகவே அவர் இந்த புகாரை தெரிவித்துள்ளார். புகார் கடிதத்தை அளித்துள்ளார் என்றும், அதுவும் அலுவலக நேரம் முடிந்த பின்னர் தனக்கு அனுப்பியதாகவும், அதே போல தனக்கு அனுப்பிய அதே வேளையில் ஊடகங்களுக்கும் தெரிவித்ததாகவும் அவர் குற்றச்சாட்டு இருப்பதால் இதற்கு பதிலளித்த ரூபா அவர்கள், என்னுடைய புகார் கடிதம் தொடர்பாக முறையாக விசாரணை நடத்தினால், அதாவது வெளிப்படையான விசாரணை நடத்தினால் உண்மை எது என்பது வெளிவரும் என்று ஒரேடியாக பதில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ராய்ச்சூர் மாவட்டத்தில், கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதல்வர் அவர்கள் இது சித்தராமையா அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இது தொடர்பாக விரிவான நடத்தப்படும் உத்தரவிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இந்த பிரச்சனை தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த விசாரணையானது உடனடியாக துவங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.